ஈரான் மீது இன்று தாக்குதல் நடத்தப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதற்கு முன்னர் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். எனினும் சமாதான ஒப்பந்தம் தொடர்பில் ஈரானுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டின் சிரேஷ்ட தலைவர்கள் வரை கொண்டு செல்லப்பட்டு அனுமதியும் கிடைத்துள்ளதால் தாம் இந்த தீர்மானத்தை மாற்றிக் கொண்டதாக ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். சமாதான ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதன் இறுதி அம்சங்கள் குறித்து அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், துருக்கி, பாகிஸ்தான், பஹ்ரைன், குவைத், ஜோர்தான், எகிப்து உள்ளிட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற அனைத்து தரப்பினரும் கருத்தியல் ரீதியாக இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஒப்பந்தம் தொடர்பான நடைமுறைகள் முழுமையாக நிறைவடையும் வரையில் ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டுள்ள கடற்படை முற்றுகை அவ்வாறே தொடரும் எனவும் டொனால்டு டிரம்பின் ட்ருத் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை தொடர்பான ஆவணங்களை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் பெரும்பாலும் அடுத்த வார இறுதியில் ஐரோப்பிய நாடொன்றில் ஈரானுடனான சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படலாம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் நேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதேவேளை ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீகத் தலைவர் அயத்துல்லா மொஜ்தபா கமேனி இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளாரா என இதன்போது ஜனாதிபதி டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தனது புரிதலுக்கு அமைய ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீகத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் என டிரம்ப் பதிலளித்துள்ளார். ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் ஈரானின் காக் தீவை அமெரிக்கா ஆக்கிரமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முற்றிலும் நீங்கிவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் ஈரானின் காக் தீவை அமெரிக்கா ஆக்கிரமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முற்றிலும் நீங்கிவிடும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். அணுவாயுதங்களை கொள்வனவு செய்யவோ அல்லது எந்த வகையிலும் அத்தகைய ஆயுதங்களை தயாரிக்கவோ மாட்டோம் என ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஒப்பந்தம் குறித்து வெளியாகும் செய்திகள் வெறும் ஊகங்கள் மாத்திரமே என ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மில் பாகை தெரிவித்துள்ளார். இதுவரை எந்தவொரு விடயமும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீர்க்கமான முடிவுக்கு வந்த பின்னர் ஈரான் அரசு உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கு நெருக்கடியினால் உலக நாடுகள் பலவற்றில் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளன. அல் ஜசீரா செய்திச் சேவை நடத்திய மதிப்பாய்வின் பிரகாரம் கம்போடியாவில் மாத்திரம் பிப்ரவரி, மார்ச் காலப்பகுதிகளில் எரிபொருள் விலை 67% அதிகரித்துள்ளது. இதே காலப்பகுதியில் பாகிஸ்தானில் 24%, ஆஸ்திரேலியாவில் 18%, சிங்கப்பூரில் 15% எரிபொருள் விலை உயர்வடைந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் ராணுவம் மீண்டும் மூடியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் வர்த்தக கப்பல்களுக்கான பாதுகாப்பான கடல் வழிப்பாதை அமைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.